பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். சிங்கம் கலையரங்கிருச்சு. எஸ், நம்ம முத்து தான் பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு. அவருக்குன்னு அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, அவரோட அந்த கான்வர்சேஷன் ஸ்டைல் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அதாவது டாப் 8 பாட்டம் 7 இவ்வளோ நாள் இந்த வீட்டில் விளையாண்டுருக்காங்களே இந்த கண்டஸ்டன்ஸ், இந்த அடிப்படையில் டாப் 8 கண்டஸ்டன்ஸையும் பாட்டம் 7 கண்டஸ்டன்ஸையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு எப்போதும் போல் நம்ம ஓட்டிங் ஜனநாயக முறையே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓட்டிங் அடிப்படையை எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒருத்தர் பேரை சொல்லி அவங்களுக்கு ஓட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. இல்லை நம்ம போய் பேசுகிறதான்ற ஆர்குமெண்ட் வந்து முத்து சொன்னார். ஓகே, ஒவ்வொருத்தரும் போய் அவங்கவுங்க பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம். அவங்கவுங்க பாயிண்ட் சொல்லும்போது அது எத்தனை பேருக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ போய் ராணுவ போய் பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுறாங்கன்றத அடிப்படையை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்பப்பவுமே ஓட் பண்ணலான்னு சொன்னார். பட் தீபக் இருந்து இல்லை வேண்டாம், நம்ம அந்த 15 பேரையும் பேச விட்டுருவோம், பேச விட்டுட்டு கடைசியாக ஓட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஸோ இதில் முதல்ல ஓட்டிங் இப்படி எடுத்துக்கலாம், நம்ம போய் ஒரு ஆள் பேசுவோம் அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்றத முத்து சொன்னார். பட் அதில் கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து தீபக். ஸோ இவங்க 2 பேரும் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சத்யா தான் போனார். பட் சத்யா போகும்போது எல்லாரும் தனக்கு நான் ஏன் இந்த டாப் 8ல டிசர்விங் அப்படின்னு சொல்லணும்னு தான் இவங்க பேசினாங்க. ஸோ சத்யா போயிட்டு தான் ஏன் டிசர்விங் அப்படின்றத விட இந்த டாப் 8க்கு டிசர்விங் சொல்லி ஒரு 3 பேர், ஜெஃப்ரி, விஷால், முத்து அப்படின்ற ஒரு 3 பேரை ஆரம்பிச்சு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, சரி உங்களுக்கு யார் பேரை சொல்ல விருப்பப்படுதோ, நீங்கள் என்ன பேசணும்னு விருப்பப்படுறீங்களோ பேசிக்கலாம். அதாவது நான் டிசர்விங் அப்படின்னு என்ன சேர்த்தும் ஒரு 8 பேரை சொல்லலாம், இல்லை வேறு யாரையாவது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு ஜனநாயக முறை கொடுக்கப்பட்டது. எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே ஆப்வியஸாக தடுக்க முடியாத பேரை மஞ்சரி, முத்து, தீபக் இவங்க 3 பேரும் எல்லாருமே வந்து ஓகே இவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், டெஃபினட்டாக இவங்க டாப் 8ல இருப்பாங்கன்ற ஒரு பேர் வந்தது. அண்ட் ஃபைனலாக யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகப்பட்டார்கள் அப்படின்னா முத்து, மஞ்சரி, தீபக், விஷால், தர்ஷிகா, ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இந்த 8 பேர் வந்துட்டு டாப் 8 கண்டஸ்டன்ஸை செலக்ட் ஆகப்பட்டார்கள். ஆனால் அப்போ நம்ம அன்ஷிதா அக்கா முடியவே முடியாது. ஏன்னா அன்ஷிதா ஓட் பண்ணதில் அருண் இருந்தார். ஸோ நான் அருண் ப்ரோக்கு ஓட் பண்ணேன், ஆனால் அருண் இந்த டாப் 8ல இல்லை, நான் ஏன் என்னோட ஒப்பீனியன் சொல்லணும், என்னோட ஒப்பீனியன் நீங்கள் மதிக்கவே மாட்டீங்களே அப்படின்னா அவங்க ஒரு ப்ராப்ளம் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு இது நாட் ஓகே, நீங்கள் சொல்கிற டாப் 8 எனக்கு நாட் ஓகே அப்படின்னாங்க. ஸோ அன்ஷிதாக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, அன்ஷிதா எப்போதுமே தன்னோட கேமை விளையாடுறதை விட அடுத்தவங்களுக்காக நான் போய் நிற்பேன், நான் ஒரு பியூர் சோல் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுவாங்க. ஜாக்லின் எப்படி அழுதுகிட்டே பதிவு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து நான் அன்ஷிதா அதே மாதிரி நான் பிலீவ் பண்ணுற ஸ்ட்ராங்கான்ற மாதிரி நிற்பாங்க. அதாவது இந்த வீட்டில் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அநியாயத்தை கண்டா நான் பொங்குவேன், அது என்னோட கேமை அஃபெக்ட் பண்ணதே இல்லை, அது எனக்காகன்றதை விட மற்றவங்களுக்காக நான் போய் நிற்பேன்றதுல ரொம்ப தெளிவாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. ஐயோ ஜெஃப்ரி என் குட்டி தம்பி, நான் எப்படி வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த மாதிரி என் ஜெஃப்ரி தம்பியும் சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரி எப்போதும் அந்த பையன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங். அப்போ உங்களுக்கு 50 லட்சம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அவன்கிட்ட தூக்கி கொடுத்துருவீங்களான்னு தெரியல. அதே மாதிரி இப்போ அருண் ப்ரோ டிசர்விங், அருண் ப்ரோக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்போதுமே அது நம்மளோட தீபக்கோட அந்த பொம்மை வச்சுருந்ததுலையும் அவங்க தீபக் அப்படின்றத தாண்டி மஞ்சரியா எனக்கு பிடிக்காது, இன்னொன்று நான் இன்னொருத்தனுக்காக நைட்டெல்லாம் உட்காந்து சுச்சு கூட போகாமல் நான் உட்காந்துருக்கேன் அப்படின் போது என்னை பார்க்குற எல்லாரும் அடடா நம்மளே நினச்சோம் அன்ஷிதா என்ன ஒரு கிரேட்டு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்மளை தள்ளுறாங்க அன்ஷிதா. ஸோ இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு காரணம் அது தனக்காக கிடையாது, இன்னொரு நபருக்காக அப்படின் போது பார்க்குறவங்களோட மைண்ட் செட் அன்ஷி எவ்வளோ குட் கேர்ளாக இருக்காங்கல்ல கேமுக்காக, அதாவது கேமில் அவங்க சூப்பராக விளையாடல பட் விளையாட்ட ஒருத்தருக்காக எவ்வளோ தூரம் நிற்கிறாங்க, வாட் அ கேர்ள் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு தர்ஷிகாவும் விஷாலும் ஒன்றா இருந்தாலே பிடிக்காது, எப்போ பாரு அவங்க ஒரு ஆப்போசிட் டீமில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இங்கே நம்ம முத்து கேட்குறாரு, சரிம்மா இப்போ வந்து இந்த 8 பேரில் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ விரும்புகிற நபர் அருண் உள்ளே வரணுன்ற, அப்போ இங்கே இருக்கிற 8 நம்பரில் ஒருத்தர் எடுக்கணும்னா யாரை சொல்வா அப்படின்னு கேட்டால் விஷாலோ இல்லை தர்ஷிகாவோ, இவங்க 2 பேருமே எனக்கு டிசர்விங்காக தெரியல, இவங்க 2 பேர்லேருந்து ஒரு ஆளை எடுத்துட்டு அந்த 8 பேரில் அந்த டாப் 8ல வந்து அருணை நிற்க வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ டெஃபினட்டாக தர்ஷிகா அண்ட் விஷால் ஒரு டீமில் இருந்தாலும் அன்ஷிதாக்கு பிடி வைக்க மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி நான் எனக்காக இல்லை இன்னொருத்தருக்காக பேசுகிற நபர்னு காட்ட ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் ஓட் பண்ணுறோம், ஒரு எலெக்ஷனில் நமக்கு பிடிச்ச ஒரு கேண்டிடேட்க்கு ஓட் பண்ணுறோம், நம்ம ஓட் பண்ண நபர் ஜெயிக்கலை அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல முடியுமா போய் எலெக்ஷன் கமிஷனில், சார் நான் வந்து இவருக்கு தான் சார் ஓட் பண்ணேன், இந்த பார்ட்டிக்கு தான் சார் ஓட் பண்ணேன், நான் சொன்ன பார்ட்டி ஏன் சார் வரல அப்படின்னு நம்ம சண்டை போட முடியுமா? ஜனநாயகம் 10ல் 6 பேர் ஒருத்தருக்கு போடுறாங்க, 4 பேர் ஒருத்தருக்கு போடுறாங்க அப்படின் போது மெஜாரிட்டி தானே வின் பண்ணணும். அந்த ஒரு பேசிக் கான்செப்ட் அன்ஷிதாக்கு தெரியாதா? எதுக்கு நான் சொன்னால் அது நடக்கணும் அப்படின்னு ஏன் இந்த அளவுக்கு ஆடணுன்றது தான் புரியல. ஸோ இவங்க பேசினதுமே அடுத்தது நம்ம பவித்ரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பவித்ராவும் ஆமாம் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நீங்களே ஓட் பண்ணிக்குவீங்க, அப்புறம் எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி நான் பேசணும், நான் பேசின மட்டும் எனக்கு ஓட் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமும்
அதுக்கப்புறமும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும்போது ராணா இருந்துட்டு ஆமாம் எனக்கு டிசர்விங்காக தெரியல அந்த டாப் 8 அப்படின்னாரு. யாருன்னு கேட்டால் சௌந்தர்யா அந்த டாப் 8ல் டிசர்விங் கிடையாதுன்னு. ஸோ ஓட்டிங் எடுக்கிறாங்க, மறுபடியும் ரீஓட்டிங் போடுறாங்க. அப்போ ராணவ் அண்ட் சௌந்தர்யாவுக்கு யார் ஓட் பண்ணுறீங்கன்னு அண்ட் அதுலேயும் அகைன் சௌந்தர்யா ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியனில் விஷால், தர்ஷிகா, சௌந்தர்யா இவங்கெல்லாம் இந்த கேமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதை விட ரயான், அருண் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. லைக் எஃபர்ட் போட்டிருக்காங்க, கேம் சுவாரஸ்யக்காக எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். பட் நம்ம முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரும் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கேமுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ சௌந்தர்யா டாஸ்க் ஒழுங்காக விளையாடுறாங்களோ இல்லையோ அவங்களோட ப்ரெசன்ஸை காமிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சௌந்தர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கப் அவங்க சார்ஜெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கப்பு கழுகுறன்ற மலையில் போய் உட்கார்றது, நான் இருக்கேன்ற ஒரு பதிவு காமிக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த கேமில் அவங்க இன்வால்மெண்ட் அவரோட பாயிண்ட்ல அவர் அந்த மாதிரி தான் அவர் எடுக்கிறார். அந்த விதத்தில் கேமில் நீ இன்வால்மெண்ட் ஆயிருக்கியா, நீ ராணவா எந்த இடத்துல தெரிஞ்சிருக்க, சௌந்தர்யாவை எத்தனை இடத்துல தெரிஞ்சிருக்காருன்ற பாயிண்ட்ல வந்து அவர் சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணி சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா ஒத்துக்க மாதிரி இல்லை, மறுபடியும் வந்துட்டு சூப்பராக பேசினார் முத்து பவித்ரா கூப்பிட்டு. இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின் போது பவித்ரா, நீங்கள் எனக்கு கன்சிடரே பண்ண மாட்டீங்க, நீங்களா ஒவ்வொருத்தருக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணிக்கிறீங்க அப்படின் போது நீயும் தான் நம்ம ஓட் பண்ண, நீயும் தான் அந்த ஓட்டிங்கில் இருக்கிற, அப்போ உனக்கு யாரை வேணுமோ நீ அவங்கள ஓட் பண்ணுற. அப்போ எல்லாரும் வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கணும், நான் சொல்கிறத நடக்கணும்னு நினச்சா நடக்க முடியாது. அப்போ அந்த 8 பேர் 15 பேரும் நானும் டாப் 5க்கு போவோன்னு சொல்லுவோம், அது நடக்கவே நடக்காது. ஆனால் ஓட்டிங் தான் நம்ம எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி காட்டும், நமக்கு பிடிச்சவங்கன்றதை தாண்டி யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள எடுக்க முடியும். இப்போ நம்மளோட முத்து மஞ்சரி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே பலருக்கும் பிடிக்காது தான், ஆனாலும் ஏன் ஓட் பண்ணி எடுக்கிறாங்க? ஓகே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களால சொல்ல முடியாது. முத்துவே மஞ்சரியை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட அருண் பண்ணாரு. என்னதான் முத்து மஞ்சரி நல்லா விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அருண் அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா, எனக்கு முத்துவை பிடிக்குது பிடிக்கல, ஆனால் அவங்க இந்த கேமுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு தெரியுது இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும் பவித்ரா, சும்மா அதை விட்டுட்டு வந்து சண்டை போட்டால் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு முத்து சொல்லலை, நான் தான் சொன்னேன். பட் முத்தோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் பவித்ரா, உங்கள் பாயிண்ட்டை நாங்கள் கன்சிடர் பண்ணலைன்னு சொன்னாதீங்க, உங்கள் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறனால தான் நாங்கள் ஓட்டிங் எடுக்கிறோம். அந்த ஓட்டிங்கில் நீங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு யார் டிசர்விங்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்களும் ஓட் பண்ணுறீங்க. அந்த 15 பேரும் நம்ம ஓட் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறோம். பட் அதில் மெஜாரிட்டி தான் வின் ஆகுது. இதில் எனக்கு பிடிச்சவ உனக்கு பிடிச்சவன்றதை தாண்டி யார் மெஜாரிட்டியாக வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டாப் 8க்கு வராங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பவித்ரா அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. பல இடங்களில் ஒரு கேப்டன் ரஞ்சித் எந்த இடத்துல பேசினாரோ இல்லையோ, முத்து வந்து அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் அழகாக கொடுத்தாரு. ஸோ அந்த பழைய முத்துவை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சொல்கிற விஷயத்த அந்த வீடியோ அக்செப்ட் பண்ணி கேட்குது. அதுதான் நம்மளோட ராணா ஒரு பாயிண்ட்ல சொன்னார், முத்து சொன்னால் எல்லாரும் ஓட் பண்ணணும், முத்து சொல்கிறத நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜெஃப்ரி கோவம் வந்துருச்சு. முத்து சொல்லி இங்கே யாரும் அவன் பேச்சை கேட்கறது இல்லை, அவன் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் நாங்களும் அதை அனலைஸ் பண்ணி தான் ஓகே சொல்கிறோமே தவிர அவன் சொன்னான்றதுக்குலாம் நான் ஓகே சொல்ல அப்படின்னு இப்போ ஜெஃப்ரி வாயாலே வந்துருச்சு. அன்னைக்கு ஜெஃப்ரி தான் சொல்லிட்டு இருந்தான், முத்து எல்லார் மண்டையும் கழுகுறான், இப்போ சாச்சுனா ஓ மண்டையும் அவன் கழுகிட்டு இருக்கான், நான் அவன் கிளாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு நீ சீக்கிரம் வந்துருன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவரே சொல்கிறாரு, முத்து சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ண போகிறோம், அவன் சொல்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஜெஃப்ரி இன்னைக்கு அவர் வாயாலே உண்மையை உளறிட்டாரு. அண்ட் அன்ஷிதாக்கெலாம் கோபம் என்ன அப்படின்னா, நானும் நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு வந்து இந்த மாதிரி பேசுகிறேன், ஏன்னா இவங்கெல்லாம் தமிழ் பேசுகிறதுனால தான் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இவளெல்லாம் எனக்கு வர்ற கோபத்துக்கு நம்ம என்னைக்காச்சும் இவ ஒரு மலையாளி அதனால இவளை பற்றி நம்ம அப்படி பேசியிருப்போமா, ஆனால் இவ எவ்வளோ திமிரா பேசுகிறா தெரியுமா, அதுலலாம் எவ்வளோ அர்த்தம் இருக்குன்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அப்போ உன்னை தமிழ் மக்கள் ஆதரிக்கிற வரைக்கும் உனக்கு அது ஓகேவா தெரியும், நாளைக்கு நம்ம இவங்களை வெளியே துரத்தும் போது இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தமிழ் மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. நானும் தமிழ் கத்துக்கிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் என்ன அதர் லாங்குவேஜா, எல்லாருமே அவங்க பாயிண்ட்டை வேலிடா வைக்கிறாங்க, அதை மற்றவங்க கன்சிடர் பண்றாங்க. கன்சிடர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி யார் பெஸ்ட்ன்றதை பார்த்து தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் திமிரு பேச்சு தான். நான் தமிழ் கத்துக்கிட்டு வந்து நானும் பேசுறேன் அப்படின்றதுல எல்லாம் வைத்திருச்சு. அண்ட் சத்யா, எனக்கு சத்யாலாம் என்ன அவனை சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் முத்து கிட்ட சொன்னார், முத்து நான் அந்த 106 நாள் கழிச்சு வெளியே போகும்போதும் எனக்கு நண்பனா முத்து வேணும், அதனால தான் நீ பண்ணுற விஷயங்களை நான் தப்பாக அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சத்யா சொன்னார். ஆனால் இன்னைக்கு சத்யா அண்ட் அருண் பேசிகிட்டு இருக்கும்போது சத்யா சொல்கிறாரு, என்ன சொல்லுது ஜனநாயகம், ஜனநாயகம் கொஞ்சம் ஓவராக பேசுது, அதாவது முத்துக்கு பேர் ஜனநாயகமாக ஓட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனால முத்துக்கு பேர் ஜனநாயகம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு, இந்த தடவை நாமினேஷனில் இல்லைல்ல அதான் ஓவராக துள்ளிட்டு இருக்கான் அப்படின்னு. சார் அவர் ஓவராக துள்ளுறாரு துள்ள, அவர் நாங்கள் டே 1லேருந்து பார்த்துட்ருக்கோம் அவர் எப்படி இருக்காருன்னு. ஆனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் சார் இருக்கீங்க, நீங்கள் கரைக்கும் போக மாட்டீங்க, கடலுக்கும் போக மாட்டீங்க, நடுவில்
வந்து தத்தளிச்சிட்டு இருக்கேன், நீங்களாம் பேசலாமான்ற மாதிரி தான் இருக்கு. சும்மா உட்காந்து மிக்சர் சாப்பிடுற உங்களுக்கே இவ்வளவு தோணுதுன்னு போது அவர் கேம் ஆடி இருக்காரு சார், 60 நாளா கேம் ஆடி இருக்காரு, அப்ப அவர் பேசாம இருப்பாருன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அருண் அப்படியே காண்ட்ல இருக்காராம், இவனுங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்குவானுங்கடா, இவனுங்களா டீமா முடிவு பண்ணிக்குவானுங்கடா, அவங்க அப்படிதான்டா பண்ணுவானுங்க அப்படின்னு. எங்க டப்பா அப்படி பார்த்தா முத்து மஞ்சரிக்குன்னு எந்த டீமும் கிடையாது. ஆனாலும் முத்து மஞ்சரியோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரிஞ்சனால தான் மற்றவங்களும் சொல்றாங்க. இந்த பஞ்சாயத்தை பார்க்கறக்கே நமக்குலாம் முடியல, பார்த்தாலே நம்மலாம் டயர்ட் ஆயிரும். பட் சோலோவா இதெல்லாம் ஹேண்டில் பண்றது இருக்கு இல்லையா, அந்த திறமை தான் எனக்கு முத்து கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஒரு இடத்துல இனிஷியேட்டிவ் எடுக்கிறான், 15 பேர் 20 பேர் இருக்கும்போது அவன் சொல்றதை மற்றவங்க கேட்டு ஆமா கரெக்ட்ன்ற அளவுக்கு அந்த பாயிண்ட்டை வேலிடா வைக்கிறார். இப்போ சும்மா போய் அவர் பேசினார்னா எல்லாரும் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ராணுவ தப்பா பேசினா டே அறிவு கட்டவனே போட இந்த பக்கம் அப்படின்னுறாங்க. ஆனால் ஒருத்தர் வேலிடா அவனோட பாயிண்ட்டை வைக்கும்போது அது மற்றவங்களுக்கும் கன்வின்சிங்கா இருந்தால் தான் ஓகே சொல்லுவாங்க. அது ஒரு திறமை. அந்த திறமையை பற்றி பொறாமப்படுறவங்களாம் கதறுடா. அண்ட் முத்தோட இந்த கம்பேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் அண்ட் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.